ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எஸ்சி ஸ்கிரிப்ட்டில் வந்து இப்போ பிஃபோர் பண்ண 2-3 இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ திஸ் டைம் வந்து அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து என்னோட அட்ரஸ் எடுத்துக்கிறேன், என்னோட விண்டோ அட்ரஸ் எடுத்துக்கிறேன், ஸ்டாட்டிக் அட்ரஸ். ஓகே, ஸ்டாட்டிக் அட்ரஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ஆப் கொடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நீங்கள் முன்னாடி வந்து ஸ்கிரிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டிஃபைன் பண்ணியிருப்போம். எனக்கு வல்லர் பட்டி மட்டும் எனக்கு வேணால் வல்லர் பட்டி வல்லன்னு இப்படி கொடுத்துருப்போம். ஓகேவா, இப்படி கொடுத்துருவோம். வல்லர் பண்டி மட்டும் எடுத்துக்கூட இப்படி கொடுத்துருப்போம். அப்படி பண்ணாமல் நீங்கள் 1 hour நீங்கள் வந்து இல்லை ப்ரோ நடி ஒன்றுனாலும் பண்ண முடியாது, ஒரு 5 ரேட்டு ஸ்கேன் பண்ணலாம் இருக்கேன் ஸ்கிரிப்ட் வச்சு ஒரே தெரியும். அது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரிங்கில் போட்டு அப்படி கொடுத்துட்டு தென் கமா ஓகே எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இப்படி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சேம் டைம்ஸ் உங்களுக்கு 2 இதாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதிலே ஒரு இன்னும் நிறையா கொடுக்கலாம், இன்னும் 2-3 ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டே போய்ட்டே இருக்கலாம். பட் ஆனால் ஸ்கேனிங் டைம் வந்து கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நான் வாட் ஆகிடுவோன்னா ஜஸ்ட்டு வந்து என்ஆப் கிட்ட வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது, அது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட்னு கொடுத்து இங்கே டிஃபால்ட்டுன்னு ஒன்று ட்ரை பண்ணுங்கள். டிஃபால்ட் அப்புறம் இங்கே வந்து டிஃபால்ட்னா நான் இங்கே எதுக்கு டிஃபால்ட் கொடுத்துறேன், அது என்ஆப் என்ஐசினா என்னென்னா என்ஆப் ஸ்கிரிப்ட் இன்ஜின். ஓகேவா, அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது, அது என்ஆப்லேயே டிஃபால்ட்டாக சம் ஸ்கிரிப்ட்லாம் இருக்கும், அது எடுத்து கொடுக்கும். தென் வந்து சேஃபாக இருக்கிற ஸ்கிரிப்ட் எனக்கு காட்டு, நான் யூஸ் பண்ணால் நான் மாட்டிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட். இங்கே எதுக்கு நான் கொடுத்துறேன் வெர்ஷன், இங்கே கொடுத்துருக்க அதாவது வாய்ஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சைன் கொடுத்துட்டு நான் அனதர் சைடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டு கூட வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த நேஷ்னல் இந்த வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கேன்லாம் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கிரிப்டெல்லாம் இந்த என்ஆப்பில் எப்படி எந்த லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிக்குவாங்க, லூவான ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா, இந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணினா உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ஆப்பில் வந்து என்ஆப் இந்த சைடு போய்ட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட்னு போட்டிங்கன்னா அவங்களே அஃபிஷியல் சைடில் ஒரு ஸ்கிரிப்ட்டு நான் என்னென்னா பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். சம்டைம்ஸ் பிடிஎஃப்ல எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா இந்த சைடில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட்டும் என்ன நான் பண்ணணும் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை, என்ஆப் ஸ்கிரிப்ட்டு என்ஐசி ஸ்கிரிப்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ஐசி ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு இன்றைக்கி காட்டும். ஓகேவா, ஜஸ்ட்டு இது போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட்னு காட்டு, உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஸ்கிரிப்ட் என்னென்ன யூஸ் பர்பஸ்க்கு. இதை வச்சுட்டு நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கூட பண்ணலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எதுவும் வல்லர்படி இருக்கா ஃபைன் பண்ணது, டிஎன்எஸில் எதுவும் இருக்கா அந்த மாதிரி பண்ணுறது, இந்தமாதிரி சிம்பிளாக அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, இப்போ பண்ணியிருக்கேன், இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. என்னோடய பாட்காஸ்ட் ஐபி, என்னோடய ஆப் அட்ரஸ் யூசஸ் ப்ரோட்டோகால். ஓகே ஓகே, இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஐசி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு, அண்டர் கோயிங் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன் அண்ட் சர்வீஸ் ஸ்கேன். நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் வாய்ஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஸ்கிரிப்ட்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கட்டுனா ஓஎஸ் வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. பண்ணியிருக்கு, பட் ஆனால் எம்டியூன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கல. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸ்ன்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஓஎஸ் அண்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓஎஸ் அண்டு சர்வீஸ் டிடெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஹாஸ்ட் டிஸ்கவரி ஸ்கிரிப்ட் ஓகே ஃபெயில், இதெல்லாம் வந்து ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ.